அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம திருமணம் சார்ந்த வகையில் வரக்கூடிய வரன் எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், திருமணம் அப்படின்னாலே நம்ம 7ஆம் பாவத்தை எடுத்து பேசுவோம். 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அப்புறம் திசை வரன் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதாலையும் அந்த புதன் ஜாதப்படி துலா ராசியில் விழுந்திருக்குது. புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ராகுடைய குறிக்காட்டிகள் எடுத்து பார்க்கும்போது 2, 4, 9 பர்டிகுலராக 2வது வீடு உள்ளே வந்துருச்சுங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, திருமணம் நடக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ இவங்களே கேட்குறாங்க எந்த திசையிலங்க வரன் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ எந்த இடம் எந்த திசை அப்படின்றதுக்கு அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கிரகம் தான் எது போல அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும். அப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் புதன் ஜாதப்படி நமக்கு துலா ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. துலா ராசி அப்படின்றது திசை ரீதியாக மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. மீன ராசி வடக்கு, மேச ராசி கிழக்கு, ரிஷப ராசி தெற்கு, அதுக்கடுத்து மிதுன ராசி மேற்கு, அப்படியே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, சரிங்களா? துலா ராசி மேற்கு அப்படின்ற லிஸ்ட்டில் நமக்கு நிற்கும். அப்படியே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பகுதியில் நம்ம ஒரு திருமணம் சார்ந்த வகையில் வரனுடைய திசையை பார்க்குறதுக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ராசியுடைய திசையை நீங்கள் சொல்லுங்கள். இது நம்ம பிறப்பு ஜாதத்தை மையப்படுத்தி சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லைன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 1லேருந்து 249 ஒரு நம்பர் ஒன்று வாங்கி அவங்க திருமணத்துக்காக நம்ம பார்க்குறதால 7ஆம் பாவம் அந்த பிரசன்ன ஜாதகமாக கணிச்சிட்டு அந்த பிரசன்ன ஜாதகத்தில் 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் எதுன்னு பாருங்கள். அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்றத வச்சு அந்த ராசியோட திசையை நீங்கள் சொல்லலாம். 2 ஆப்ஷன், பிறப்பு ஜாதத்தை மையப்படுத்தி சொல்லலாம். இல்லை பிரசனம் கணிச்சு 1லேருந்து 249 ஒரு நம்பர் ஒன்று வாங்கி அந்த நம்பரின் அடிப்படையில் எந்த திசை அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.